பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த நாளின் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டியோம்மா, என்ன நீ இப்போ போய் ஜோம்ட்டு வந்திருக்கிறியோ அதன்படியே ஆண்டவர் உனக்கு செய்வாராக, அப்படியே உனக்கு அவர் கட்டளையிடுவாராக. பார்த்தீங்களா, அன்கண்டிஷனலாக அவர் சொல்கிறார், நீ என்ன கேட்டியோ அதை ஆண்டவர் உனக்கு தருவாராக என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஏலி ஒரு கர்த்தருடைய ஆசாரியன், பிரதான ஆசாரியன். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அந்த குழந்தை இல்லாமல் இருந்த நிந்தைகளை பலவாறு சந்தித்து நொந்திருந்த அந்த அண்ணாளுக்கு இஸ்ரவேலின் மாபெரும் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை ஆண்டவர் கட்டளையிட்டார். குழந்தை எனக்கு வேணும், அதான் அந்த அம்மா கேட்டாங்க. அதை கேட்டபடியே உனக்கு கர்த்தர் செய்வாராக என்று ஒரு வாழ்த்தினார். அதன்படி ஆயிற்று. இது நாளிலும் கூட நீங்களும் அந்நாளை போல பல காரியங்கள் வாழ்வில் இல்லாதபடியினாலே மனநொந்து போயிருக்கலாம். தனிமை உங்களை கொண்டிருக்கலாம், வாட்டி கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நெருக்கடி உங்களை கண்ணீரோட வைத்து கொண்டிருக்கலாம். வெக்கத்தை விட்டு ஒவ்வொருத்தையாக போய் நீங்கள் கையேந்தி பணம் கேட்கும்படியான ஒரு நிற்கதியான நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஓடி ஏறி இறங்கி எப்படியாவது சுகம் கிடைத்து விடாத, என் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிட்டான்னு ஓடிக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அறிவார். உங்களுடைய மன பாரத்தை ஆண்டவர் அறிவார். நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், ஆண்டவர் எனக்கு இதை தரணும், அதை தரணும். எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன நீங்கள் கேட்டாலும் அதை அப்படியே செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். நான் வாலிப காலத்தில் ₹1 கூட இல்லாத பிடிக்கிற காலத்தில் அநேக வாலிபர்களுக்கு உற்சாகமாய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் இதே ஏலி என்னால் இதை குறித்து தியானித்த பொழுது நான் சொன்னேன், எனக்கு 3 கார்களை ஆண்டவர் தருவார், ஒரு பெரிய கார், 2 சின்ன கார் தருவார். ஏன்னா இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, என்ன கேட்கியோ அதை ஆண்டவர் அப்படியே தருவார்னு சொல்லிட்டு சொன்னேன். பாருங்கள், இன்றைக்கி அதே போலவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 100 கார் எனக்கு ஆண்டு தருவார்னு சொல்லி இருப்பேன்னா 100 காரை கொடுத்துருப்பார். எதற்காக இதை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கேட்குறோமோ அதை அப்படியே ஆண்டவர் செய்வார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நாளில் கர்த்தர் அதை அப்படியே உங்களுக்கு செய்வாராக. உங்களுக்கு நெஞ்சபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, உண்மையின்றி எங்களுக்கு யார் உண்டு? நாங்கள் உண்மையின்றி யாரிடத்துல போக உடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கி அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்திரலும், கிருபைக்குள்ளே ஒளித்து வைத்துக் கொள்ளும், இரக்கத்துக்குள்ளே ஒளித்து வைத்துக் கொள்ளும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.